ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து அதை வார்த்தைகளாக மாற்றி அதை காணொலியாக மாற்றி அதை எடிட் பண்ணி அதை யூடியூப் தளத்தில் ஏற்றி அதுக்கு ஒரு 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 வீடியோ வெளி கொண்டு வந்தா ஆனால் உங்களை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துக்கன்னு என்ன சொல்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தாண்டி எதையும் பார்க்கறதில்ல. அவனுடைய நேரம் என்னன்னா அதிகபட்சம் உனக்கு வந்து 30 செகண்ட் கொடுக்குறேன், அதுக்குள்ளே ஏதாவது பேச முடிஞ்சா பேசு. உமா உட்காந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசினா பார்க்க முடியாது. 30 செகண்ட் மொத்தம். அந்த 30 செகண்ட்லையும் முதல் 10 செகண்ட் நீ உருப்படியாக பேசினா தான் மொத்தம் 30 செகண்டையும் பார்ப்பேன். அந்த 10 செகண்ட்ல நீ பேசுறேன்னா நான் மொத்தத்தையும் பார்க்க முடியாது. அந்த இன்ஸ்டாகிராமில் அதிக வியூஸ் எப்படி போயிருக்கு, எவ்வளோ டியூரேஷன் பார்த்துக்கானா 15 செகண்ட் தான் பார்க்குறாங்களா மொத்தமாக எடுத்து பார்த்தா. 30 செகண்ட் வீடியோவை 15 செகண்ட் பார்க்குறான்னா அவன் எவ்வளவு பரபரப்பாக இருக்கான். அப்புறம் பரபரப்பாக எங்கடா போறீங்க? இப்போ இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு சுருக்கி எனக்கு எவ்வளோ தருவேன் மொத்தத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறியா உன் கண்டென்ட்டை கேட்குறேன் அப்படிங்கிற காலம் போய் ஷார்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சு. சரியா 60 செகண்ட் பேசு, அதுக்குள்ளே எனக்கு நீ பேசுறதை கொடுத்துரு அப்படின்னா. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்த பிறகு 15 செகண்ட் 20 செகண்ட் அதுக்கு மேலே உனக்கு நீ ஒரு வார்த்தை பேசுகிறேன் நான் அடுத்ததுக்கு போயிருவேன் இல்லை வேற